இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இந்த மேகல கைக்கு போனது எப்படி நம்ம கிணத்துக்குள்ள வந்துச்சு? அத சொல்லுமா. அம்மா, யாராவது வந்து பாத்திர போறாங்க, கொஞ்சம் சீக்கிரம் சொல்லு. சொல்றேன் சொல்லு. என்னடா இது, கதவு திறக்க முடியலையே. சாவி இல்லாம திறக்க முடியாதோ? நினைச்சதை விட மோசமான ஆளா இருக்காரு. ஜனனி கிட்ட இருந்து சாவி எடுத்துட்டு வந்து எப்படியாவது நகையை ஆட்டை போட்டுற வேண்டியதான். கொஞ்சம் விட்டா கண்டிப்பா திறந்துருவாரு. என்ன பண்ணலாம்? ஐயோ, யாரும் வந்துட்டாங்க போல இருக்கே. யாரையுமே காணோம். யாராவது பார்த்திருப்பாங்களா? கடவுளே, கண்ணை திறந்துட்டேன். இந்த மொத்த நகையும் எனக்கும் என் பொண்ணுக்கும் தான். திருட்டுக்கு கூடவா கடவுள் ஹெல்ப் பண்ணுவாரு? நல்ல வேலை, இதை நான் எடுக்கிறத யாரும் பார்க்கல. வெரி சாரி, நான் பார்த்துட்டேன். என்னம்மா சொல்ற? என் தங்கச்சி பத்மா அப்படி பண்ணா? நான் செய்யலன்னு சொன்னா? நான் ராஜசேகர என் மருமகனை பார்க்கற துளசி, என் மூத்த மகனா தான் நினைச்சேன். என் வீட்லயே நகை திருடிட்டு சண்டை போட்டு போற மாதிரி மத்தவங்க மேல பழிய போட்டு போயிட்டாமா. அப்போ இந்த குடும்பத்தை அவன் குடும்பம் நினைக்கல. உறவுக்கு என்னமா அர்த்தம்? எதுக்கு மருமகன் சொல்றாங்க? எனக்கு மகன் மாதிரிதானே அர்த்தம். மாமா, சாரி, இத பெருசப்படுத்தாதீங்க. இல்ல துளசி, இத பணமா நகையா சொத்தா பார்க்கல. நான் அவங்க மேல வச்சிருந்தது நம்பிக்கை, பாசம். என் கூட பிறந்த தங்கச்சி தானே இந்த பத்மா. பத்மாக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன் தெரியுமா? அவளுக்காக என் அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு ஒத்த ஆளா நின்று கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சே, இனிமே நமக்கு என்னது நான் ஒரு நாள் நினைச்சது இல்லமா. அவ வீடு இதுதானமா. எனக்கு இருக்கிற எல்லா உரிமையும் அவளுக்கு இருக்குல்ல. நான் அப்படிதான் நினைச்சேன். ரம்யாவையோ அமராவதியோ காவிரியோ பவானியோ நான் வேற யாரோ பார்த்ததில்ல. எப்படிமா இதை என்னால பிரிச்சு பார்க்க முடியும்? ஏன் அவங்க எல்லாம் இருக்காங்க?